என்னமா நடிக்கிறாங்க? கண்மணிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு உங்க டிராமாவை எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறேன். ஆப்பிள நல்லா கிளீன் பண்ணி சாப்பிடுடா. எல்லாரும் கீழே வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு காட்ட போறேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆக போறீங்க. இங்க யார் என்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னு காட்டுற வீடியோ ஒண்ணு வச்சிருக்கேன். சாரிமா, தெரியாம உன் காலை மிதிச்சிட்டேன். கண்ணு தெரியாதா உங்களுக்கு? பாட்டி, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். எல்லாரும் இருங்க, நான் ஒரு முக்கியமான வீடியோ காட்டுறேன். ஐயோ, அந்த வீடியோவை காணலையே. எனக்கு தியேட்டர்ல போய் படம் பார்த்தா தலைவலிக்கும்பா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி அன்பு, நீயாச்சும் வாப்பா. இல்ல சித்தப்பா, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது. இப்படி எல்லாரும் லேட் பண்ணா நம்ம அங்க போறதுக்குள்ள படமே முடிஞ்சிடும். கண்மணி இங்க வா, உட்காரு, மருதாணி வச்சுக்கோ. எல்லாரும் வச்சு விடுங்கடி உனக்கு. கண்மணி போமா, போய் ஒரு கண்டாகி சேலையை கட்டிட்டு வா. எதுக்கு பாட்டி? காலையில உன் புருஷன் தலையில எண்ணெய் தேய்ச்சி அவனை குளிப்பாட்டினல, இப்போ நீ கண்டாகி சேலை கட்டி விளக்கேத்தணும். வீட்டுக்கு வந்த மருமக இதெல்லாம் பண்ணணும் எங்க வழக்கப்படி. பாட்டி, கண்டாகி சேலைலாம் நான் கட்டினதே இல்ல, எனக்கு பழக்கம். அப்ப நீங்க வாங்க பாட்டி, வந்து எனக்கு கட்டி விடுங்க. நான் தான் என் கையில மருதாணி வச்சிருக்கேன். என் அன்பு இங்க வாப்பா, உன் பொண்டாட்டிக்கு கண்டாகி சேலை கட்டி விடு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 2 நிமிஷம் தான் கண்மணி, இல்லனா பாட்டி விட மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.